Hi hello everyone, this is Staff Ice Academy. நாம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன பார்க்க போறோம்னா மனம் திட்டம் அதான் பார்க்க போறோம். ஓகேவா? மனம் திட்டம் அது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். என்னன்னா மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மனநல நல்லாதரவு மன்றம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மனநலம் திட்டத்துடைய மெயினான ஒரு மன்றம் அமைச்சு. ஸோ மனநல ஆதரவு மன்றம், மனநல நல்லாதரவு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து டிசம்பர் 2022 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் ஒரு முயற்சி ஆகும். இது குறிப்பாக மருத்துவ கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களிடையே மனநலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதாகும். ஓகேவா? ஸோ இந்த மன்றம் எதுக்காக அப்படின்னா வந்து முக்கியமாக மருத்துவ கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்க மனநலம் வந்துட்டு நல்லா இருக்கணும். இப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்க மற்றவங்க மனநலம் நல்லா இருக்கா, அவங்க உடல் நலம் நல்லா இருக்கான்னு இது பண்ணுறதுக்கு தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்க மனநலமே படிக்கும் போதே வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ஒரு சிறந்த டாக்டராக வந்து செயல்படுறது? ஸோ அதனால் அப்பயே வந்துட்டு அவங்களுடைய மனநிலையை வந்து சரி செய்யணும், அவங்களையும் நல்லா வந்து ஒரு சந்தோஷமாக படிக்கக்கூடிய சூழலில் வச்சுருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் எது இருந்தாலும் அதை வந்து அப்பயே ஒரு கவுன்சிலிங் மூலியமோ என்னமோ சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மனநல நல்லாதரவு மன்றம், மனநல ஆதரவு மன்றம் தான் வந்துட்டு இந்த மனம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இது மன அழுத்தம் மற்றும் தற்கொலையை எதிர்த்து போராட ஆலோசனை சகாக்களின் ஆதரவு மற்றும் பிரத்யேக உதவி எண்ணை 14416 வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரியா? இது வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, 14416ன்னு சொல்லிட்டு. மன அழுத்தம் மற்றும் தற்கொலை அந்த மாரி ஒரு தற்கொலை முயற்சியாக நினைக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப வந்து மனம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்க நேரத்துலையோ இந்த மாரி ஒரு ஹெல்ப்லைன் மூலயமா அவங்க வந்துட்டு பேசினா அது சீக்கிரம் ஒரு கவுன்சிலிங் மூலயமா அவங்கள சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். எதிர்த்து போராட ஆலோசனை சகாக்களின் ஆதரவு மற்றும் பிரத்யேக உதவி எண்ணாக இது பயன்படுகிறது. ஓகே, சரி. மனம் முன்முயற்சி பற்றிய முக்கிய விவரங்கள். இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரில் உள்ள மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுச்சு. எங்க மெயினா திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி மாணவர்களாக ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டுச்சு. பின்னர் ஒட்டுமொத்த மாணவர்கள் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் வகையில் விரிவடைந்துள்ளது இந்த திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கான உதவி எண் தான் நட்புடன் உங்களோடு, நட்பில் உங்களுடன் என்ற பிரத்யேக உதவி எண் வந்து 14416 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப அவங்க வந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கெலாம் வந்து இந்தமாரி ஒரு முடிவெடுக்கலாமா இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், நோக்கம் வந்து தற்கொலையை தடுக்க உளவியல் ரீதியான முதலுதவி அளிக்க மற்றும் மன உளைச்சலை அடையாளம் காண மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க. இது எதுக்காகனா மெயினாக பார்த்தீங்கன்னா தற்கொலைகளை தடுக்கணும், உளவியல் ரீதியான முதலுதவி அளிக்கிறதுக்கும் மற்றும் மன உளைச்சலை அடையாளம் காண மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு இந்த திட்டம் உதவுது. நெக்ஸ்ட், செயல்படுத்துதல் என்னன்னா, இது வளாகங்குள் கேம்பஸ்குள்ள ஒரு மனநல ஆதரவு மன்றமாக செயல்பட்டு மாணவர்கள் நிபுணர்களுடன் இணைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மனமன்றம் மூலயமா அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்க ஆஸ் அ ஒர்க்காக அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஆதரவு வந்து இது மாவட்ட மனநல திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து இந்த முயற்சி மாணவர்களுக்கு ஆதரவான சூழலை உருவாக்குவதையும் மனநல பிரச்சனைகளுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மனநலம், மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று நல்லா இருக்கணும். மென்டல்னால் நம்ம எப்போதுமே இங்கே, மனம் அப்படின்னா நம்ம எப்போதும் இங்கே யோசிப்போம். மனம்னா இதுதான், எதுனாலும் மூளைனாலும் இங்கே தான், மனசுனாலும் இங்கே தான், எல்லாமே இங்கே தான். சரியா? இங்கே வந்து ஹார்ட்டை வந்து நம்ம எப்படியும் மனசுன்னு நம்ம வந்து நினச்சிப்போம். பட்டு அது வந்து நெஞ்சில் ஈரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அது சொல்கிறது. பட் வந்து மைண்டு, மென்டல் ஹெல்த்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து எதுக்கும் டக்குன்னு வந்து சீரியஸ் ஆகுறது, டக்குன்னு இதாகிறது, இந்த மாதிரிலாம் இருந்து தப்பான முடிவுகள்லாம் எடுத்துருக்கூடாது. படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்ன இப்படி ஆகுது,
லேட் ஆகுது. இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்ன இவ்வளோ வருஷம் ஆகுது, எனக்கு லேட் ஆகுது, வீட்டில் ப்ரெஷர் இருக்குது, அது இது எதையும் நம்ம வந்து இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு பகவத்கீதாவில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்போதுமே நதி சேர்ற இடம் வந்து கடலை நோக்கி தான் வந்து இருக்கணுமே தவிர, இடையில என்ன தான் அணைக்கட்டி வச்சு தடுத்தாலும் ஓரளவு தான் தடுக்க முடியும். இல்லைன்னா அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு அது எங்கே சேரணுமோ அந்த இடத்துக்கு தான் போகணும். அதனால் இடையில எவ்வளோ பெரிய இன்னல் தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம சேர வேண்டிய இடம் கடல்னா அங்கே தான் போய் சேரணும். சரியா? அதுக்கு மட்டும்தான் நம்ம இலக்கு இருக்கணுமே தவிர, நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் இடையில இருக்க அந்த இன்னல்கள்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் சொல்ல, கிருஷ்ணர் சொன்னது. அதனால் வந்து அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கிட்டு அதுபடி வந்து செயல்படுத்துங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மனம் திட்டம் அப்படிங்கிறது ஒரு மனநலம் சார்ந்து ஒரு மாணவர்கள் கரெக்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மன்றம் அமைச்சு வந்து நம்ம தமிழக அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நன்றி.